இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஊர்ல இருக்கிற எல்லா சோம்பேறிங்களும் இங்கதான் வராளுங்க. போ. இந்த மாசத்தோட 4வது வேலைக்காரி இவ. எங்க இன்னும் வரல அந்த மகாராணி? கமலேஷ் இன்னைக்கு தானே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. அந்த புது வேலைக்காரி முதல்ல வரட்டும். அவளை ஆரம்பத்துல இருந்தே ஒரு புடி பிடிக்கிறேன். இனிமே நான் அந்த வீட்லயே தான் இருக்கணுமா? ஆமா, இனிமே நீ அங்கதான் வேலை பார்க்க போற. சாப்பிடுறது தங்குறது எல்லாமே அங்கதான். போக போக செட் ஆயிடும். இவங்க உனக்கு நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க. முதலாளி அம்மா எப்படி நல்லவங்க தானே? நல்லவங்களாவா? ரொம்பவே நல்லவங்கம்மா. சேட்டும் அவங்க மனைவியும் எனக்கு ரொம்ப நாளாவே பழக்கம். பணக்காரங்க தான், ஆனா காட்டிக்கவே மாட்டாங்க. அந்த அம்மா இருக்காங்களே, ஒரு அம்மா போல நடந்துப்பாங்க. நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? இத வேற மூஞ்சில போட்டுக்கிட்டு தேவையில்லாத செலவு வேற. இதெல்லாம் முகத்துல போட்டுக்கிட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இத போட்டுக்கிட்டு அப்படியே தங்க மாதிரி மின்ன போறீங்களா? சாகுற வயசுல இதெல்லாம் தேவையா? பெரிய ஹீரோன்னு நினைப்பு. கடைசியா ஒரு தடவை சொல்லிக்கிறேன், இந்த செலவெல்லாம் இதுக்கப்புறம் பண்றத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. புது மோதிரமா? யாருக்கிட்ட இது வாங்குனீங்க? ஒரு நிமிஷம். என்ன விட்டுட்டு வேற எவளையாவது கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? கைய விடு. முதலாளி இருக்காரு, அவர் மனசு வெள்ள. அவர் யாருக்குமே பணத்தை எண்ணி கொடுக்க மாட்டாரு. நான் தங்கத்துல புது மோதிரமும் வாங்குவேன், தங்க கிரீடமும் வாங்குவேன். நான் நினைச்சேன்னா தங்க கட்டிலேயே படுத்து தூங்குவேன், தங்க சாப்பாடும் சாப்பிடுவேன், தங்க தண்ணிய கூட குடிப்பேன். உன்னால அதை தடுக்க முடியாது, புரியுதா? முதலாளி ஐயாவோட பையன் இருக்கான்ல, அவரை நான் குழந்தையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவை போலவே தங்கமான மனசு. என்னோட எல்லா பணத்தையும் சூதாடியே கரைச்சுக்கிட்டு இருக்க. என்ன நடு ரோட்ல நிக்க வைக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதியாவே இருக்காதல்ல? இதெல்லாம் பண்ண அதுக்கப்புறம் மரியாதை கேட்டுரும். அம்மா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் விளையாடிட்டு இருக்கும் போது நீங்க நடுவில் வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. நீங்க இந்த மாதிரி அபசுகனமா பேசுறதுனால தான் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். இங்க பாரு, அந்த வீட்ல எல்லார்ட்டையும் மரியாதையா பேசணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, வா. ஐயா, அடுத்த வேலைக்காரி வந்தாச்சு. உள்ளவா. இவ என்னோட தங்கச்சி பொண்ணு. இவளை பத்தி தான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. அட ஆகாஷ் தம்பி, எப்படி இருக்கீங்க? உடம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. ஆமாப்பா, தினமும் ஜிம்முக்கு போறேன்ல. தம்பி பார்க்க அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்காரு. கால்ல விழு. பரவாயில்ல, இருக்கட்டுமா. பொண்ணுங்க காலெல்லாம் தொடக்கூடாது, ஏன்னா அவங்க லக்ஷ்மிக்கு சமமானவங்க. இது எங்க ஊரு கோவிலோட பிரசாதம். நீங்களும் எடுத்துக்கோங்க. இது ஏன் சார்பா உன் குல தெய்வத்துக்கு காணிக்கையா கொடுத்துரு.
ஏதாவது வேலைகள தெரியுமா தெரியாதா? அட என்னம்மா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு பண்ணுவா. இவ வெளியில வேற வேலை தேடிட்டு இருந்தா. நல்ல வேலையா உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சு. வீட்டுல பேசி கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட இருந்தா பத்திரமாவும் இருப்பாள்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மாடி, இந்த போனை வச்சுக்க. ஏதாவது பேசணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் மாசம் மாசம் உன்னை வந்து பார்க்குறேன். ம், போயிட்டு வரேன். என் பொண்ணை பார்த்துக்கோங்க. போயிட்டு வரேன். வரேங்க ஐயா. போயிட்டு வாங்க. சரி வா, உனக்கு சமையல் கட்ட காட்டுறேன். வா. இதுதான் நம்மளோட சமையலறை. சரியா? அப்புறம் இங்கே எங்கேயாவது ஒரு ஓரத்துல நீ தூங்கிக்கோ. சரியா? உன் பொருளையும் இங்கேயே வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த பொருளும் எங்கேயும் செதறி கிடக்கவே கூடாது. சரியா? டீ போட்டு கொண்டு வா. என்னோட சார்ஜர் எங்க போச்சு? அதை இங்க தானே வச்சேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அதை இப்பவே தொடச்சிடுறேன். இதை என்கிட்ட கொடு, நான் இதை தொடச்சிடுறேன். கொடு. இல்ல, சார்ஜரை தேடும்போது தெரியாம தட்டி விட்டுட்டேன். உங்க சார்ஜர் இங்க தான் இருக்கு. இது இங்க தான் இருந்துச்சா? எனக்கு தெரியவே இல்லையே. நீ இந்த வீட்டுக்கு வந்த 4 நாள்லயே பரவாயில்லையே, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கியே. எனக்கும் நல்ல பழக்கமாகிட்ட. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இங்க எல்லாருக்குமே நல்ல பழக்கமாயிட்டேன்னு சொன்னேன். என்னம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஒரு நல்ல பொண்ணை கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க. அப்படியா? உனக்கு நல்ல பொண்ணை நான் காட்டலையா? இங்க பாரு, பாரு, நல்லா பாரு. பாத்தியா? இவளுக்கு என்ன குறைன்னு சொல்லு பார்க்கலாம். இவகிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல பொண்ணா, நல்ல குணமான பொண்ணா வேணும். நம்ம வீட்டை அவ நல்லா பாத்துக்கணும். அவளுக்கு இவளே பரவாயில்ல. அப்படின்னா சரி, நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்க. அட, உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது அவனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். என் பையனுக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். என்னம்மா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா? இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். சரிம்மா, இத பத்தி நான் கமலேஷ் கிட்ட பேசுறேன். அப்பம் புள்ள 2 பேருக்குமே கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒரு வேலைக்காரிய போய் மருமகளாக்க நினைக்கிறீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே விட மாட்டேன். அது சரி, இதெல்லாம் நீ போடுற நாடகம் தானா? உன் மாமா உன்னை இங்க வேலைக்கு அனுப்பி வச்சானா இல்ல என் பையனை மேய்க்க அனுப்பி வச்சானா? வெளிய போடி. நான் சொல்றத கேளுங்க. அம்மா, எனக்கு எதுவும் தெரியும். ஒழுங்கா வெளிய போ. அம்மா, அம்மா, விடுங்க அவளை. இதான் என்னோட கடைசி முடிவு.
நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா எவ்வளவுதான் பண்ணிப்பேன். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனது இந்த நாளை பாக்குறதுக்கு தானா? ஒரு வேலைக்காரிய எனக்கே மருமகளா கொண்டு வருவியாடா நீ? நான் இதை கண்டிப்பா என்னைக்கும் நடக்கவே விட மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நல்லா கேட்டுக்கோடா. உன்னுடைய கல்யாணமும் என் சவ ஊர்வலமும் ஒரே நாள்ல நடக்க போகுது. காந்தா, காந்தா, விடு, விடுங்கறல. இது என்ன பிடிவாதம்மா? அவனோட வாழ்க்கை அவன் விருப்பப்படியே அவனுக்கு கல்யாணம் நடக்கட்டும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஏழையா இருந்தா என்ன? இந்த மாதிரி ஒரு மருமக நீ தேடினாலும் கிடைக்காது. அப்படின்னா சரிங்க, உங்க 2 பேருக்கும் என்ன தோணுதோ அதே செய்யுங்க. எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செய்யறேன். ஆண்டி நில்லுங்க. ஆண்டி, அவ போகட்டும், விடு. முதலாளி ஐயா, உங்களுக்கு பெரிய மனசு. நீங்க கடவுளுக்கும் மேல. நான் என் கிருஷ்ணாக்காக கொஞ்சமா சேர்த்தது, இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். இதை கொடுத்துட்டு வரேன். ஆகாஷ், இதை கழுத்துல போட்டு விடுங்க. நல்லா இருக்க கிருஷ்ணா. உனக்கு நான் எந்த சடங்கையும் சரியா செய்ய முடியல. உனக்கு கொடுக்கறதுக்காக ஒன்று வச்சிருக்கேன். இதை நீ வாங்கிக்க. புடி, வாங்கிக்கமா. ஆகாஷ் தம்பி, இப்ப நீங்க எங்க குடும்பத்துல மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. எங்க வீட்டு பொண்ணை கவனமா பார்த்துக்கோங்க. நிச்சயமா. சரி, இப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அம்மா, நான் போயிட்டு வரேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் நல்லா இருங்க. ஆகாஷ், போய் உன் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. சரிங்கப்பா. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இலவசமா நான் யாரையும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். நல்லா இருங்க. வா, உள்ள வா. இங்க பாரு, நீ இதுக்கப்புறம் கிச்சன்ல படுத்து தூங்க வேண்டாம். இனிமே இந்த ரூம் உன்னோடது. நீ இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, இந்த வீட்டோட மருமக.
என்ன மாதிரி ஒரு ஏழைய நீங்க பணக்காரி ஆக்கியிருக்கீங்க. உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லவருங்க. ஆனா அத்தை தான். அத்தையா? அம்மா கோவமா இருந்தா இப்ப என்ன? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இதுல அடறதுக்கு என்ன இருக்கு? ஆ? நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன். ம். நீ சரியான வலையை தான் விரிச்சிருக்க. மீன் தன்னால வந்து வலையில மாட்டிக்கிச்சு. நீ அவளை உயிருக்கு உயிரா விரும்புறன்னு அந்த முட்டாள் பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் நேசிக்க தான் செய்யறேன்ப்பா. ஆனா நான் என்னோட வேலையை நேசிக்கிறேன். ம், சரி விடுங்க. போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. பிளான் ஏன் சக்சஸ் ஆகாது? பிளான் போட்டது யாரு? இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு லட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப அற்புதம் என் தங்கமே. உன்னோட பிளானும் அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் உன் ஆக்டிங்கை பார்த்து நான் அசந்துட்டேன். உனக்கு தெரியுமா, அந்த முட்டாள் பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறமா அவ நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருப்பா. அப்புறம் நாம எதுக்கு இந்த ஆட்டத்தை தொடங்கணுமோ அதை இப்பவே சீக்கிரமா ஆரம்பிச்சாகணும். அந்த காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் இன்னும் இருக்க தானே செய்யுது. அதான் முடி புதுசா முளைக்கிற ட்ரீட்மெண்ட். அதை நான் செஞ்சுக்கணும். உங்களால இனிமே அதெல்லாம் செய்ய முடியுமா என்ன? இனிமேல் நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பணக்கார பொண்ணு மருமகளை கூட்டிட்டு வந்திருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும். அமெரிக்கா மருமகளா இருந்திருந்தா உங்களை நான் அமெரிக்கா கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பேன். வீட்டுக்கும் ஏசி, ஃப்ரிட்ஜ், ஸ்மார்ட் டிவி, கார் கூட கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப எங்க? வேலைக்காரிய வீட்டு மருமகளை ஆக்கிட்டீங்க. அதுக்கெல்லாம் ஆசைப்பட முடியுமா? இந்தாங்க நீங்க கேட்டது. இதெல்லாம் வச்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? வேலை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் விட்ட தலையில ஏறி உட்காந்துருவியே. போய் வேலையை பாரு போ. ம். ஓ மகாராணி, இந்த அளவுக்கு ஈரமா இருந்தா நாளைக்கு ஆனா கூட காயவே காயாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் இதுல வழுக்கி விழணுமா? என் கை கால்லாம் உடைஞ்சு போணுமா? அப்படியே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு யார் செலவு பண்ணுவா? நீ பண்ணுவியா? உன்கிட்ட நான் அவ்வளவு பணமா இருக்கு? அம்மா போதுமா? நீங்க வா. நீ ஒரு வேலை பண்ணு. இதுல உன் கை நாட்ட வை. எதுக்காகங்க? நம்ம 2 பேரும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண போறேன். உனக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் நீ நினைச்ச நேரத்துல பணத்தை எடுத்துக்கலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ம்? வா வை. இதோ இங்க ஒண்ணு. சரி போய் உன் வேலையை பாரு. ம். ஹலோ. ஹலோ. அரசாங்க ஸ்கீம்ல 7 பொண்ணுங்களுக்கு கேரண்டியே இல்லாம லோன் கிடைக்குது இல்ல? எனக்கு அது வேணும். கிருஷ்ணா குமாரிங்கிற பேருக்கு.
அம்மா, அப்பா. டேய் என்னாச்சு? என்னாச்சுடா? ஆ? 10 லட்சமா? நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேம்மா. பாத்து பாப்பா. 3 லட்சம் அம்மாவுக்கு, 3 லட்சம் அப்பாவுக்கு, இந்த 4 லட்சம் எனக்கு. சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுது. நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்குங்க. நானும் நிறைய தங்கம் வாங்க வேண்டியிருக்குல்ல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க போற? சீக்கிரம், லேட் ஆகுது இல்ல? ஏதோ முடிஞ்சு போயிடுச்சு. வரேன். சீக்கிரம் வா. ஓ மகாராணி, நாங்க சோஷியல் கிளப்புக்கு பார்ட்டிக்கு போறோம். நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும். அப்புறம் நாங்க வீட்டுக்கு லேட்டா வரதால நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஆடலாம்னு நினைக்காத. சீக்கிரம் தூங்கவும் போயிடாத, சரியா? என்னோட நிறைய செருப்பு வெளியே கிடக்கு. அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சுத்தம் பண்ணி வச்சிடு. அப்புறம் என் பெட்ஷீட்டையும் காய போட்டுரு. என்ன புரியுதா? புரியுதா அத்தை? வாங்க போலாம். என்னடா பாக்குற? ஆட்டத்தை ஆரம்பி. முதல்ல பணத்தை எடுத்து வை. அடடா, பணம் இங்க தானே இருந்துச்சு. எங்க தொலைஞ்சு போச்சு? ஏய், பணத்தை எடுத்து வச்சுட்டு வெளியே போடா. டேய், நான் விளையாடலன்னா அப்புறம் எப்படி ஜெயிப்பேன்? வா, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஏய், உன்னை விட முடியாது. பணத்தை எடுத்து வச்சுட்டு கார்டில் கை வை. ஹலோ ஹலோ, இங்க பாரு, எனக்கு உடனடியா இப்பவே லோன் வேணும். சீக்கிரம். லோன் பாஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சது 15 நாளாச்சும் ஆகும். 15 நாள்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்பவே வேணும். உனக்கு ஓடி போறதுனா பிடிக்கும்ல? இப்ப ஓடி போடி. இப்ப ஓடி போ. என் கையை உன்னால விடுங்க. போட நான் முடியுமா? என்ன தப்பு பண்ணேன்? வேண்டாங்க, இப்ப எப்படி ஓடி என்னோட போவ? கையை விடுங்க. அப்படி பண்ணாதீங்க. நான் கொடுக்கறேங்க, என்னோட தாலியை கொடுக்கறேன். எனக்கு கை எரியுது, விடுங்க. கை எரியுதுங்க. நான் கொடுத்துடுறேங்க. நான் கொடுக்கறேங்க. நான் கொடுக்கறேன். என்னடா பண்ற? உனக்கு தெரியாதா இந்த கை எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு? போட இங்க இருந்து. தாலி வேணும். இங்க பாருமா, அவனுக்கு தாலியை கழட்டி கொடுத்துரு. அவன் எவ்வளவு பிடிவாதக்காரன் உனக்கே தெரியும் இல்லம்மா. என்னடா இப்ப போ. அச்சோ, ஒரு நிமிஷம் வருமா? ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும். நான் இப்ப இதை கட்டி விட்டு அவுக்காம அப்படி வச்சுக்கோ, சரியா? இத பத்தி கமலேஷ் கிட்ட மட்டும் சொன்ன என்ன மாதிரி மோசமான ஆளை பார்க்கவே மாட்டேன். என்ன புரியுதா? இன்னைக்கு நீங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல. சரி, கிருஷ்ணா எங்க? இதோ இப்ப வந்துருவா. ஐயோ கடவுளே, என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஏம்மா கிருஷ்ணா, என்னம்மா கையில கட்டு போட்டிருக்க? இது காய் நறுக்கும் போது தெரியாம கட் பண்ணிக்கிட்டேன். நீங்க பயப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிடும். சரி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. பாட்டி எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பும் பரவாயில்ல. உன்னோட கல்யாணத்தை பத்தி சொன்னேன். அவங்களால பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. பெரிய இடத்துல இருக்கேன்னு சந்தோஷமும் பட்டாங்க. அவங்களால நடக்க முடிஞ்சாதான் கூட்டிட்டு வந்துருவனே.
நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நான் ஊருக்கு வந்து அவங்கள பாக்குறேன். சரிம்மா. ம். ஆ, இந்தாம்மா, தேவியோட நகையை அடமானம் வச்சிருந்தோம்ல, அதை மீட்டு கொண்டு வந்துட்டேன். பாட்டி கிட்ட சொன்னேன், இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. வச்சுக்க. இந்தா வையுமா, பத்திரமா வச்சுக்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு போங்க. இருக்கட்டும்மா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. வரேன் தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்கே கிருஷ்ணா குமாரிங்கிறது யாரு? நான் தான். சொல்லுங்க. நீங்க பேங்க்ல 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கீங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் ஒரு தவணை கூட கட்டவே இல்லைம்மா. நீங்க இப்பவே பேங்க்ல 50,000 ரூபாயை கட்டி ஆகணும். இல்லைன்னா நிச்சயமா நான் உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிடும். ஆனா நான் எந்த கடனும் வாங்கலையே. இத பாருங்க. இங்க பாருமா, இதுல உன் பேரும் உன் கை நாட்டும் இருக்கே. கடன் வாங்கினா அதை ஒழுங்கா கட்ட மாட்டியா? நான் எந்த கடனும் வாங்கலையே. என் பேர்ல நீங்க தான் கடன் வாங்குனீங்க. நீங்க தானே அது செலவும் பண்ணீங்க. என்கிட்ட எந்த பணமும் இல்லைன்னா இப்படி கடனை கட்டுவேன். மரியாதை தெரியாதவளே, பொய் சொல்றது மட்டும் இல்லாம எதிர்த்து வேற பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? இங்க பாருங்க, யார் பேர்ல லோன் இருக்கோ அவங்க தான் இப்ப பணம் கட்டி ஆகணும். அப்படி கட்ட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க பேர்ல ஆக்ஷன் தான் எடுப்போம். இங்க பாருங்க, இவ்வளவு ஜெயில போட மாட்டீங்கல்ல, அதோட கோர்ட்டு கேஸ்னு அலைய விட மாட்டீங்கல்ல. ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க இங்கே இருங்க, வரேன். இந்தாங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இது மட்டும்தான். நீங்க என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? இது போலியான நகை. சில பேர் இப்படிதான் எங்க கிட்ட போலி நகையை கொடுப்பாங்க. அதனால தான் உங்க கண்ணு முன்னாடியே நான் இதை செக் பண்ணி பார்த்தேன். இது போலியான நகை. இது இது எப்படி போலி நகையாகும்? இதை என் மாமா தான் கொடுத்தாரு. இங்க பாருங்க மேடம், நான் உங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறேன். நீங்க மட்டும் பணத்தை திரும்ப கொடுக்கலன்னா நான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா வரும். ஜாக்கிரதை. இதுல ஒரு செயின் இருந்துச்சு, அது எங்க போச்சு? முதலையே பணத்தை எடுத்து வை. இன்னைக்கு நீ என்னை ஏமாத்த முடியாது. இது போலி நகை. ஏமாத்தவா பாக்குற? டேய், உன்ன உண்மையான நகை எப்படி டூப்ளிகேட்டா மாறுச்சு? மாமா கிட்டயே நான் கேக்குறேன். ஒரு பக்கம் உன் மாமா டூப்ளிகேட் நகை எங்களுக்கு கொடுத்து எங்களை நல்லா ஏமாத்திட்டான். இப்ப நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க முன்னாடி நாடகம் ஆட பாக்குறியா? இதுக்கப்புறம் நீ உன்னோட மாமா கிட்ட எப்பவும் பேசவே கூடாது. அமைதியா வாங்கின கடனை கட்டிட்டு இந்த பிரச்சனையை ஒழுங்கா சரி பண்ண பாரு. இல்லைன்னா
இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடு. ஆகாஷ் வரட்டும், இன்னைக்கு என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லுவேன். வாங்க. ம். இந்த குடும்பம் ரொம்ப சீக்கிரமாவே ஒரு ஏழை பொண்ணு கிருஷ்ணாவை வீட்டோட மருமகளாக்கிட்டாங்க. அந்த பொண்ணு எந்த ஒரு விஷயத்த சௌபாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த விஷயமே பாதாள புதகுழியா மாறிடுச்சு. பண பேராசை பிடிச்ச அப்பா அம்மா அப்புறம் புள்ள கிருஷ்ணாவோட பேரும் அடையாளத்தையும் ரெண்டையுமே மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விளையாட்டு பண விஷயத்துல நடந்த கோல்மாலோட முடிஞ்சிருமா இல்ல இந்த 3 பேரும் சேர்ந்து வேற ஏதாவது சதி வேலை பண்றாங்களா? கிருஷ்ணா இவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து இவ தப்பிச்சு போயிருவாளா? வாங்க பார்க்கலாம். என்னங்க, நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. நான் லோன் கட்டலன்னா என்ன ஜெயில போடுவேன்னு சொல்லிட்டு போனாரு. என் பேரை பயன்படுத்தி நீங்க தானே லோன் எடுத்தீங்க, சீக்கிரம் அதை கட்டிடுங்க, இல்லைன்னா அவர் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவாரு. என்னாச்சு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? என்னடி பெரிய நல்லவ மாதிரி நடிக்கிற? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் என்னங்க தப்பு பண்ண? இங்க பாருங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? காப்பாத்துங்க, அடிக்காதீங்க. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? மாமாவும் மருமகளும் நல்லா நாடகம் ஆடுறீங்க. இவன் மாமா இருக்கானே, பொய்யான நகையை தங்க நகைன்னு கொடுத்து நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான். இவளும் ரொம்ப நல்லாவே நடிச்சா. 2 பேருமே சேர்ந்து ரொம்ப நல்லாவே நாடகம் ஆடுறீங்க. சரியா சொன்னப்பா. இவளும் இவ மாமாவும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை ஆடி இருக்காங்க. நல்ல வேலை நான் அந்த நகையை என் கையால தொட்டு கூட பாக்கலப்பா. இல்லைன்னா அந்த நகைய நான் தான் எடுத்தேன்னு என் மேலேயே இவ பழி போட்டிருப்பா. இவன் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றதுக்கு பயப்படணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. ஏமாத்தவா செய்யற? நீ வச்சிருந்த பணம் எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போற? இவன் என்னோட பொண்டாட்டி. நீங்க என்னையா அடகுல வச்சு விளையாடுறீங்க? நான் உன்னை அடமான வைக்கலன்னா எப்படி நான் லோனை கட்டுறது? லோன் கட்டலன்னா அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவ. நீயும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நான் இதெல்லாம் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஓடி போறது நான் பிடிக்கும்ல? இப்ப ஓடி போடி. இப்ப ஓடி போ. என்ன பண்றீங்க? உன்னால இப்ப ஓட முடியுமா? இப்ப எப்படி ஓடி போவ? தரங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கதவை தரங்க. உனக்கு பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? இப்படி பண்ண எனக்கும் விருப்பம் இல்ல.
என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ண. நீ மட்டும் வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே நான் கொடுப்பேன். ஆனா நீ உன் மாமியாரையும் புருஷனையும் மீறி நடந்துகிட்டனா வேற வழி இல்லாம நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இல்ல நான் போக மாட்டேங்க. நான் போக மாட்டேன். என்ன? நான் போக மாட்டேன். போக மாட்டேன். சரி வா, இதுல சீக்கிரமா கைரகைய வச்சிட்டனா எல்லாமே சரியாயிடும். ஹலோ ஹலோ மாப்பிள்ளையா? வணக்கம், நான் தான் கமலேஷ் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, கிருஷ்ணா எங்க இருக்கா? ரொம்ப நாளா ஃபோன் பண்றேன், சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை. அவ வெளியே வேலையா போயிருக்கா. அவ ஃபோன் வேற உடஞ்சு போயிடுச்சு. நான் அவளுக்கு சீக்கிரமா ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துருவேன். நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா போகுது. சரிங்க, அவ வந்ததுக்கு அப்புறமா எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்லுங்க. கமலேஷ் மாமா ஃபோன் பண்ணாருன்னு சொல்லுங்க. சரிங்க, கண்டிப்பா சொல்லிடுறேன். இந்தா நீ கேட்ட பணம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவ செத்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஹார்ட் அட்டாக் தான் வரும். அவ சாகிறதுக்குள்ள எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? சரி, சீக்கிரமா வேலைய ஆரம்பிங்க. இவங்க என்ன கொல்றதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்ன என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க மாமா. நான் எல்லா கடனையும் கட்டிடுறேன். என்னை இங்கிருந்து போக விடுங்க. என்ன அடிக்காதீங்க. என்ன இப்படி அடிக்கிறீங்க? இந்த மாதிரி அடிச்சா அவ செத்துருவா. அவ செத்து போயிட்டா அப்புறம் எல்லா பிளானுமே வீணா போயிடும். ஹலோ. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நான் கிருஷ்ணா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள்ள. கொஞ்சம் அவள்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? 2 நிமிஷம் தான், பேசிட்டு உடனே ஃபோனை வச்சிடுறேன். அட, நான் ஒரு முக்கியமான வேலையா பக்கத்து ஊருக்கு வந்திருக்கேன். வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன், சரியா? ஓ அப்படிங்களா? கார்ல போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் வீட்ல இருந்து கிளம்பி 1 மணி நேரம் ஆகுது. நான் அப்புறமா பேசுறேன், சரியா? இந்த கமலேஷ் இங்க எப்படா வந்தான்?
கிருஷ்ணா 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 மேல போய் பார்க்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா டேய், இந்த கமலேஷ் மேல வந்துருவான் போல. கிருஷ்ணா 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 உனக்கு என்னமாச்சு? சொல்லுடா, என் பொண்ணை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லு, என்னடா பண்ணி வச்சீங்க? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். அதுக்கான பதில இவன் உங்களுக்கு சொல்லுவான். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என் பொண்ணை கொண்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் சும்மா விடாதீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இந்த ஏஜென்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க இவனை என்கொயரி பண்ணப்போ இவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீங்க எப்படியெல்லாம் திட்டம் போட்டு இந்த பொண்ணோட பேர்ல 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி அதுக்காக இந்த பொண்ணை எப்படி சாகடிச்சிங்கிற திட்டம் வரைக்கும் இவன் சொல்லிட்டான். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியுது இந்த பொண்ணு மேல ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் லோன் இருக்குன்னு. அந்த லோனுக்காக நீங்க ஏகப்பட்ட பொய்யான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. அது எல்லாம் நீ சொல்லி கொடுத்து தான் இவன் பண்ணியிருக்கான். இன்ஸ்பெக்டர் சார், ஏன் கிருஷ்ணாவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் ஏதோ சந்தேகமாவே இருந்துச்சு. ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. ஆனா இவங்க 3 பேரும் இவ்வளவு மோசமானவங்களா? இவளை கொல்ற அளவுக்கு போவாங்களான்னு எதிர்பார்க்கல. உங்க 3 பேரையும் சும்மா விட மாட்டேன். என்னதான் தண்டிச்சாலும் என் கிருஷ்ணா திரும்ப வர போறதில்ல. ஊர்ல போய் நான் இவளை பத்தி என்னன்னு சொல்லுவேன்? இவ பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம். ஏன்டா இப்படி பண்ணீங்க? இவ உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணா? இவளை கொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணா? இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம் வாடா. அம்மாடி கிருஷ்ணா, என்ன மன்னிச்சிருமா. பேராசை பிடிச்ச அகிலேஷ், காந்தா அப்புறம் போபேஷ்க்கு கிருஷ்ணாவை கொலை, ஃப்ராட், மோசடி பண்ண குற்றத்துக்காக அவங்கள கைது பண்ணாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை போட்டாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தையில தான் அந்த குற்றத்துக்கான ஒரு விதையை விதைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த அப்பாவி பொண்ணுக்கு இந்த விஷயம் புரியவே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி சாதுரியமான குற்றவாளி கிருஷ்ணா மாதிரியான ஒரு அப்பாவி பெண்ணை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவங்களை ஈஸியா நம்ப வச்சு ஏமாத்திடலாம்ல. கிருஷ்ணா கிட்ட சட்டவிரோதமா இந்த பணத்தை கைப்பற்றின குற்றத்துக்காகத்தான் இந்த 3 பேரை சேர்ந்து கிருஷ்ணாவோட அடையாளத்தை எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கல்ல. இது இந்த காலகட்டத்தில் ஒரு சர்வ சாதாரணமான குற்றமா மாறிடுச்சு. இப்ப இந்த டிஜிட்டல் உலகத்துல யாரோட அடையாளத்தையும் ஐடென்டிபிகேஷனையும் அது சம்பந்தமான விஷயத்தை எடுக்கிறது எல்லாமே குற்றவாளிகளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதனால நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். உங்களுக்கு மனசுல துளி அளவு சந்தேகம் ஏற்பட்டாலும் சரி, உங்க அடையாளத்தை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போலீஸ்ல உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸே இருக்கு, too good to be true. அதாவது எந்த ஒரு விஷயம் அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா அது நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிடும். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. எதுக்கும் அலர்ட்டாவே இருங்க. கேட்ட கேள்விக்கான சரியான பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க முடிவை எடுக்கணும். இந்த செய்தியோட நான் உங்க சுஷாந்த் சிங் இருந்து விடைபெறுகிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது ஸ்டோரியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். புதிய காலங்கள், புதிய குற்றங்கள்.